ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். கடந்த 7 நாட்களாகவே ஆல்மோஸ்ட் 1 வீக் நம்மனால எந்த ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டும் வீடியோ மூலமாக கொடுக்க முடியல. பட் கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம வழங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் பிஸி, அதனால நம்மளால எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்திய விமானப்படை டிஃபென்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு தரமான நியூஸோட நம்ம வந்திருக்கோம். நம்ம டிஆர்டிஓ உருவாக்கிய நேத்ரா ஏஇடபிள்யூ அண்ட் சி, இதை ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேத்ரா ஏஇடபிள்யூ அண்ட் சி சிஸ்டத்திற்கு அதிகாரப்பூர்வமான எஃப்ஓசி கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியமா எல்லா நியூஸ் மீடியாக்கள் எல்லா டிஃபென்ஸ் சேனல்களையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கான காணொலியில ரொம்ப ஆழமாக நம்ம அலசப்படுறோம். ரொம்ப முக்கியமாக இது மூலியமா வருங்காலத்துல பாகிஸ்தான் மற்றும் சீனாவை எதிர்த்து இந்தியா நல்லா சுலபமா செயல்பட முடியுமா? அதற்கான விடை ஒரு சில நிமிடங்களில் உங்க ஸ்கிரீன்ல. சோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவும். இது ஒரு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் சேனல். லெட்ஸ் டைவ் இன்டு இட். பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், நான் நேத்ராக்கு எஃப்ஓசி கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நேத்ரா தான் ஏற்கனவே இந்திய விமானப்படை பயன்பாட்டுல இருந்துகிட்டே இருக்கே, ஆபரேஷன் சிந்தூர்ல கூட நாங்க இதை பார்த்திருக்கோமே, அப்புறம் என்ன புதுசா எஃப்ஓசின்னு நீ ஒரு கதை விடுறாப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேத்ராவிற்கு 2017 ஆண்டிலேயே இனிஷியல் ஆபரேஷனல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அடிப்படை பயன்பாட்டிற்கு அந்த நேத்ரா ஏஇடபிள்யூ அண்ட் சி தயார் அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை வேலைகளை, அதாவது ரேடாரை வச்சு ட்ராக் பண்றது, மானிட்டர் பண்றது, டேட்டாவை தரது, இது மட்டும் தான் அதனால பண்ண முடியும். 100% போர் முனைக்கு தயாராகாம தான் இத்தனை நாள் இருந்தது, அன்டில் இந்த எஃப்ஓசி கொடுக்குற வரைக்கும். ஆனா ஒரு சிஸ்டம் அனைத்து விதமான சோதனைகளையும் முடித்து 100% போர் முனைக்கு தயார், காம்பேக்ட் ரெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த காம்பேக்ட் ரெடி சர்டிபிகேஷன் தான் இந்த எஃப்ஓசி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எஃப்ஓசி தான் இப்ப கொடுக்கப்பட்டு இருக்கு. 2017 இருந்து பல கட்ட சோதனைகள், தொடர் பயன்பாடு, அதோடைய ரிமார்க்ஸ் அண்ட் அப்கிரேடேஷன்ஸ் மற்றும் ஐஏஎஃப் ஏற்ற பல மாற்றங்கள் செஞ்சு முடிக்க சுமார் 9 வருஷம் ஆகியிருக்கு இந்த நேத்ராவை ஃபுல் காம்பேக்ட் ரெடியா கொண்டு வரதுக்காக. சரி, 9 வருஷமா இதை யார் அப்கிரேட் பண்ணா அப்படின்னு கேட்டா வேற யாரு, நம்ம டிஆர்டிஓ தாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அப்படி என்ன நம்ம டிஆர்டிஓ 9 வருஷமா உட்காந்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னு. ஆக்சுவலா 3 முக்கியமான சிஸ்டம்களை தான் இந்த ஏஇடபிள்யூ அண்ட் சில அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஎஸ்எம் அப்கிரேட். ஆரம்பத்துல இந்த நேத்ரா வாங்கும் போது வெளிநாடுகளிலிருந்து வாங்கி அப்படியே ஃபிட் செய்யப்பட்ட இஎஸ்எம், எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதை கம்ப்ளீட்டா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இஎஸ்எம், எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர்ஸ் மூலியமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இது எதிரிகளின் ரேடார் கண்ணில் சிக்காம பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள த்ரெட்ஸ் அதை நமக்கு கண்டுபிடிச்சு நம்ம ரேடார் சிஸ்டத்துல காமிக்கும். இப்படி கண்டுபிடிக்க பயன்படும் அந்த இஎஸ்எம் இந்தியாவிலே முழுமையாக உருவாக்கப்பட்டது. சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோஸ். அடுத்து பழைய லெகசி ரேடியோக்கள் முழுமையா நீக்கிட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வேகத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதிநவீன எஸ்டிஆர் கம்யூனிகேஷன் சிஸ்டம், சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோ சிஸ்டமை நம்ம கொண்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மூணாவதா லோ ஃபிளையிங் டார்கெட் டிடெக்ஷன். இதுதான் இதுல ஒரு முக்கியமான அம்சமே. மலைகளுக்கு இடையே மிகவும் தாழ்வாக பறந்து வரும் எதிரி நாட்டு ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல்ஸ், முக்கியமா ட்ரோனை நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட லோ லெவல் ஃபிளையிங் ட்ரோன்ஸை ரஷ்யாவின் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்னால கூட ஆக்சுவலா நிறுத்த முடியல. இன்னும் ஒரு சில சிஸ்டம்ஸ்னால கண்டே பிடிக்க முடியல. அது மாதிரி லோ லெவல் ட்ரோன்ஸ் இதனால கண்டுபிடிக்க முடியும். நேத்ராவின் டெக்னாலஜிக்கல் டீட்டெயில கொஞ்சம் டீப் டியர் டவுன் பண்ணுவோமே. இது பிரேசில் நாட்டுடைய எம்பரர் EMB-145 விமானத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஏஇடபிள்யூ சிஸ்டம். இது மேல இருக்கக்கூடிய டார்சல் ஃபின், நமக்கு புரியும்படியே சொல்லணும்னா அந்த ஏர்பிளைனுக்கு மேல தண்டவாளம் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் டிஆர்டிஓ சொந்தமா உருவாக்கிய ஏஇஎஸ்ஏ ரேடார் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரேடார் சுமார் 240 டிகிரி கோணத்துல கம்ப்ளீட்டா 250 to 375 கிலோமீட்டரை கவர் பண்ணோம் வானத்துல. அதுக்கு நடுவுல இந்த ஆங்கிள் 240 டிகிரியில 250 to 375 கிலோமீட்டர்ஸ்ல எந்த ஒரு த்ரெட்ஸ் அச்சுறுத்தலும் இந்த போர் விமானத்திற்கோ இல்ல இந்தியாவுக்கு எதிராக வந்தா இதை ட்ராக் பண்ணி கமாண்ட் சென்டருக்கு அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா போர் விமானத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த போர் விமானத்திற்கு டார்கெட்டாக இது அனுப்பக்கூடியதாக இருக்கும். நேத்ரா வெறும் பேப்பர்ல மட்டும் புலி இல்லைங்க. 2019 மற்றும் 2025 நடந்த தாக்குதல் நம்ம எல்லாமே இதற்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறோம். 2019 பிப்ரவரியில நடந்த பலாகோட் தாக்குதல் அப்பயும் சரி, சமீபத்துல மே 2025 முடிஞ்ச ஆபரேஷன் சிந்தூர்லயும் சரி, இந்த ஏஇடபிள்யூஎன்சி ஒரு மிக சிறந்த ஃபோர்ஸ் மல்டிபிளேயராக செயல்பட்டு தன்னை நிரூபிச்சிருக்கு. எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு நமது போர் விமானங்களை பாதுகாப்பாக எல்லை ஓரத்துல போய் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு எதிராக வரும் தாக்குதலை நியூட்ரலைஸ் பண்ணும் ஒரு பறக்கும் கமாண்ட் சென்டராக இது திகழ்ந்திருக்கு நேத்ரா. இதுதான் C4ISR அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்ட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானசன்ஸ். அந்த வேலையை தான் இது 2 தாக்குதல்ல பண்ணியிருக்கு.
இவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் ஒரு கசப்பான உண்மை இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். இந்தியா கிட்ட மொத்தமே 6 AEW அண்ட் சி, அதாவது வானத்துல பறக்கக்கூடிய அந்த கமாண்ட் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. இஸ்ரேலுடைய ஃபால்காம் ஏவக்ஸ் இது ஃபிட் செய்யப்பட்ட 3 ஏர்பான் இயர்லி வார்னிங் சிஸ்டமும் நேத்ரா மார்க் 1ங்கிற 3 ஏர்பான் இயர்லி வார்னிங் சிஸ்டம்னு சேர்த்து மொத்தமே 6 இயர்லி வார்னிங் சிஸ்டம் மட்டும்தான் மொத்த இந்திய வான்பரப்பையும் எதிரிகளுக்கு எதிராக டூ ஃப்ரண்ட் வாருக்கு எதிராக நம்மள பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஃபால்காம் சிஸ்டம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இது 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பர்லா டைப் ரேடார். IL-76 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின அந்த கனரக விமானத்துக்கு மேல இது பொருத்தப்பட்டிருக்கும் காரணத்தினாலையும் பயன்பாட்டு செலவு அப்படிங்கிறது மிக அதிகம். பட் அதே நேரத்துல முழு கவரேஜ் நேத்ரா மாதிரி 240 டிகிரியோ இல்ல பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணதாக இல்லாம கம்ப்ளீட் கவரேஜ் இது கொடுக்கக்கூடிய ஒரு ஏவேக்ஸாக நமக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு. மறுபுறம் பாகிஸ்தான் நம்மளை விட அதிகமான ஏவேக்ஸ்கள் கொண்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம போக போக பார்க்க போறோம். சீனா கிட்ட டசன் கணக்குல ஏவேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்திய விமானப்படை வெறும் 6 ஏவேக்ஸ் வச்சுட்டு டூ ஃப்ரண்ட் வார சமாளிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். பாகிஸ்தான் இப்ப அவங்க கிட்ட 8 ஸ்வீடன் நாட்டு SAP 2000 ஐரின் ஏவேக்ஸும் 4 சீன தயாரிப்பான ZDK-03 அப்படிங்கிற ஏவேக்ஸும் இருக்கு. மொத்தம் அவங்க கிட்ட 12 AEW அண்ட் சி சிஸ்டம்ஸ் இருக்கு. சீனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா PLAAF அவங்க கிட்ட 20 KJ-500, 4 KJ-200, 4 KJ-2000 சுமார் 28க்கும் மேற்பட்ட விமானங்கள் வித் ஹேங்கரோட நான் சேர்த்து சொல்றேன். 28க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஏவேக்ஸ் இல்ல AEW அண்ட் சி அவங்க கிட்ட இருக்கு. இப்ப இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஃபால்கம் ஏவாக்ஸ் கொண்டு இருக்கக்கூடியது 3, நேத்ராங்கிறது 3, மொத்தம் 6 தான் இருக்கு. இது போக புதுசாக ஒரு 9 நேத்ரா மார்க் 1 சிஸ்டம் நம்ம உருவாக்க போறோம். 2027 இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஐ எம் நாட் ஷுர் தட் அதுவும் வந்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பற்றாக்குறையா தான் இருக்கும். இப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவலியே பாகிஸ்தான் இல்ல. ஏன்னா அவனோட SAB ஐரினை நம்ம முடிச்சு கட்டிட்டோம். நேத்ராவை வச்சும் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு. அதை நான் திருப்பி பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அண்ட் ZTK-03 அந்த ஏவக்ஸ் அட்ட பழசானது, அது நம்ம ஒரு பொருட்டாவே பேச தேவையில்ல. பட் இந்த சீனாவோட KJ-500 இருக்கு பாருங்க, நம்ம கிட்ட டக்குன்னு இந்த SAP 500 மூலியமா அடி வாங்கின உடனே சீனா அவனோட KJ-500 இதை கொடுக்குறேன்னு அவன் சொல்லியிருந்தான். அது உண்மையுமே பாகிஸ்தானுக்கு ஒரு கண்ணை ஓபன் பண்ணி விடக்கூடியதாக இருக்கும். இது வெறும் ரேடார் மட்டும் இல்ல, ஒரு பறக்கும் கமாண்ட் சென்டர் ஃபிளைங் C4 ISR அப்படின்னு இதையும் நம்ம சொல்லலாம். இது மட்டும் பாகிஸ்தான் வாங்கினாங்கன்னு வைங்களேன், இல்ல வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், லாகூர் எல்லையில பறந்துகிட்டே இந்தியாவின் டெல்லி வர இந்தியா என்ன மூவ்மெண்ட்ஸ் ஏரியால பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களால கண்காணிக்க முடியும். மேலும் பாகிஸ்தான் அவங்களோட போர் விமானங்களுடைய ரேடாரை ஆன் பண்ணாம இந்த KJ-500 கொடுக்கும் துல்லியமான டேட்டாவை வச்சு இந்திய விமானங்களை அவங்களால ஏரியல் கில் பண்ண முடியும். இது ஒரு ஏரியல் கில் வெப் செயினை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எது சீனா கிட்ட இருக்கக்கூடிய இந்த KJ-500. ஆனா பாகிஸ்தான் கிட்ட இப்ப இல்ல. சோ இப்ப நமக்கு யாரு முக்கியமான தலைவலி? சீனா. FOC வழங்கப்பட்ட நேத்ரா கேம் சேஞ்சரை கொண்டு அப்படியே இந்த கேம் அப்சைட் டவுனா மாத்த முடியுமான்னு கேட்டா, டு பி ஹானஸ்ட் ஸ்டில் இந்தியாவுக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஒர்க் தான். என்னதான் 9 ஆண்டுகள் நம்ம இதை ஒர்க் பண்ணி SDRல அப்கிரேட் பண்ணிருக்கிறோம், ESMல அப்கிரேட் பண்ணிருக்கிறோம், டெரைன்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ்ல ஹக் பண்ணி வரக்கூடிய மிசைல்ஸை நம்ம கேப்சர் பண்ணும் விதமாக இதை மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இது அந்த 360 ரேஞ்ச் கவரேஜை கொடுக்காத காரணத்தினாலையும் பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்டு ஆன் ஒன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரியும் தான் இதோடைய ஒர்க் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அண்ட் இது டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு புள்ளியை நோக்கி தான் போயிருக்கு. அந்த ஒரு புள்ளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை நிறைந்த பகுதிகளில் டெரைன் ஹக்கிங் மிசைல்ஸா இருக்கட்டும், இட் மேபி க்ரூஸ் மிசைல்ஸ் ஆர் சம்ஹவ் பேலிஸ்டிக் மிசைல்ஸா இருக்கட்டும், டெரைன் ஹக்கிங் கேப்பபிலிட்டியோட ஒரு மிசைல் வருது, அப்படி இல்லைன்னா ஸ்கீ ஸ்கிமிங் பண்ணக்கூடிய மிசைல்கள் வருது, லோ ஆல்டிடியூட்ல வரக்கூடிய ட்ரெட்ஸ் எதா இருந்தாலும் நேத்ரா AEW அண்ட் சினால துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இருக்கிறதுல இதுதான் ஒரு பெரிய ட்ரெட். எந்த நாடா இருந்தாலும் சரி, போற நேரங்களை டெரைன் ஹக்கிங் அண்ட் ஸ்கீ ஸ்கிமிங் பிளஸ் லோ ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய ட்ரெட்ஸ், இதுதான் எந்த ஒரு ரேடானாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியும் இல்ல கண்டுபிடிக்க ரொம்ப கடினமா இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். பட் நேத்ரா இந்த ஒரு பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிருக்கு. ஸோ இதனால இந்தியாவுக்கு ஒரு பக்கம் சாதகம்னாலும் கவுண்ட் வைஸ்லயும் சரி அண்ட் கம்ப்ளீட் கவரேஜ்லயும் சரி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அடி வாங்குறோம். இதை நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்டா தான் இருக்கு. சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி ஆஹா நேத்ரா வந்துருச்சு, இந்தியா ஒரே நாள் இதை மாத்தி போட போகுது அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லி ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பல. யதார்த்தமான உண்மை இதுதான். இப்ப இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் நேத்ராவுடைய FOC இந்தியாவுக்கு பல மடங்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு பாயிண்ட் எல்லாருமே லாக் ஆகக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கும் காரணத்தினால இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பலத்தையே கொடுக்கும். ஆனா இந்த பலம் மட்டும் சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்க்க இந்தியாவுக்கு போதுமான்னு கேட்டா அது பத்தாது. ஸோ இப்போ நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நேத்ராக்கு எஃப்ஓசி ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? நேத்ராவுடைய உண்மையான திறன் என்ன? இந்தியாவை எதிரிகளா பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு எதிராக இந்த நேத்ரா ஏவேக்ஸ் போர்க்களங்கள்ல எப்படி செயல்படும்? அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஒரு கமெண்டாக நீங்க போடுங்க. இது மூலியமாக நான் போடுற எஃபெக்ட்டுக்கு, நான் கொடுக்குற செய்திகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கீகாரமும் தான் இந்த சேனலை ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக மாற்றக்கூடியது, அதாவது நம்பகத்தன்மையுடைய சேனலாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். அந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொலியை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். Until it's signing off from இது மாதிரி ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.